வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது விஜய் முடிவால் தாவேகாவினர் கட்சியிலிருந்து விலகல், விஜய்க்கு அதிர்ச்சி. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதாவது கரூர் துயரத்தால் ஏற்பட்ட நெருக்கடியால் தாவேகாவினர்கள் செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ரொம்ப கம்மியாயிட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா வழக்குகளையும் பார்த்திங்கன்னா சிபிஐக்கு மாற்றினார்கள். இதில் நீதி வெல்லும் எனவும் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் பதிவிட்டு ஆதரவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் பூஸ்லி ஆலன், சிடிஆர், நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீது பார்த்திங்கன்னா சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் பார்த்திங்கன்னா அவர்களை தனித்தனியாக பார்த்திங்கன்னா விசாரிக்கவும் திட்டமிட்டு இருக்கிறார்கள். விஜய்க்கு இதில் மீண்டும் ஒரு பக்கம் நெருக்கடி வந்துருக்கு. இது ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது பார்த்திங்கன்னா தாவேகாவினர்களுக்கு பார்த்திங்கன்னா தற்பொழுது அந்த கரூரில் பாதிக்கப்பட்டவர்கள் 33 குடும்பத்தினரையும் பஸ் மூலமாக பார்த்திங்கன்னா மாமல்லபுரத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். மேலும் சில குடும்பத்தினர்கள் விமானம் மூலமாகவும் நாளை பார்த்திங்கன்னா வர உள்ளதாக, நட்சத்திர விடுதிகள் தங்க வைக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் பார்த்திங்கன்னா காலை 10 மணி, நாளை 10 அந்த டைமில் பார்த்திங்கன்னா விஜய் சந்தித்து ஆறுதல் கூற இருக்கிறார். இதனை பார்த்திங்கன்னா கட்சியின் பார்த்திங்கன்னா பரப்புரைகளை மீண்டும் தொடங்க போகிறதா தகவல் சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் இதுமாரி பண்ணுறதே தவறு அப்படின்றத பார்த்திங்கன்னா நிறைய விதமான அரசியல் கட்சி தலைவர்கள் பார்த்திங்கன்னா தெரிவித்து கொண்டே இருக்கிறார்கள். இதனாலே பார்த்திங்கன்னா தாவேகாக்குள்ளே பார்த்திங்கன்னா எப்பயுமே பாதிக்கப்பட்ட இடத்துல தான் பார்த்திங்கன்னா கட்சியினர் போவாங்க. இந்த மற்ற கட்சியினர்கள் விமர்சனத்தை ஒரு நியாயமாக கருதி, அதாவது நம்மளுடைய பார்த்திங்கன்னா தாவேகாவில் இருக்கக்கூடியவர்களே என்ன யோசிக்கிறார்கள் என்றால், இது மாதிரி நடந்திருந்தால் கட்சி போக்கு சரியாக இருக்காது, ஆதரவும் கிடைக்காது, நமக்கான பதவியும் கிடைக்காது, அப்படி இப்படி பார்த்திங்கன்னா உட்கட்சிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு குழப்பத்துங்களை நெருக்கடியாக ஏற்படுத்திவிட்டு தற்பொழுது அந்த கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார்கள். தாவேகாவில் அதாவது எந்த கட்சியிலிருந்து எந்த கட்சிக்கு சேர்ந்தாங்கன்னா திமுகவில் இணைஞ்சிருக்கிறார்கள். அதாவது கரூர் கூட்ட நெரிசலில் உயிர்ந்தவர்களின் குடும்பத்தினரை பார்த்திங்கன்னா சென்னைக்கு வரவழைத்திருக்கிறார் விஜய் அவர்கள் ஆறுதல் கூறுவதற்காக. இது மாற்று கட்சியினர்கள் மட்டுமல்லாமல் சொந்த கட்சியினரும் ஒரு பக்கம் அதிருப்தியை அடைய செய்துள்ளது. இதனால் நேற்றிலிருந்து இந்த விவகாரம் விவாத பொருளாக பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரங்கள் மாறியுள்ளது. இந்த நிலையில் கரூரில் சேர்ந்த தாவேகா நிர்வாகிகள் 25க்கும் மேற்பட்டோர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி செந்தில் பாலாஜி முன்னிலையில் பார்த்திங்கன்னா திமுகவில் இணைந்தனர். இதனால் பார்த்திங்கன்னா பெரும் அதிர்ச்சியும் பேசும் பொருளாகவும் அரசியல் வட்டாரங்கள் மாறியிருக்கிறது. ஏன்னா விஜய் கட்சியிலிருந்து தாவேகாவிலிருந்து திமுகவுக்கு இணைந்திருப்பது என்பது பெரும் பார்த்திங்கன்னா விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் விஜய்க்கு மிகப்பெரிய பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சியும் கரூரில் பார்த்திங்கன்னா கரூர் சம்பவம் மேலும் மேலும் அவர்களுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியாக பார்த்திங்கன்னா கொடுத்து கொண்டே இருக்கிறது. இதனால் தாவேகாவில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து செயல்பட போகிறார்கள் என்பதனை பொறுத்து பார்ப்போம். இது மாதிரி அங்கங்கே மாற்று கட்சியில் இருந்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தாவேகாவுக்கு ஆதரவு குறையும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.